بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் பார்க்கவில்லையா என அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திரு குர்ஆனில் நம்மிடம் கேட்கின்றான். ஒட்டகம் அல்லாஹ்வினுடைய படைப்பிலே அதிசயமானது. பாலைவன பயணத்திற்கு ஏற்ற ஒரு வாகனம். அதனை பாலைவன கப்பல் என்று அழைப்பார்கள். முன்னொரு காலத்தில் தமுத் என்றொரு சமூகம் வாழ்ந்து வந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தமுத் மக்களுக்கு பொருள் வளத்தை வாரி வழங்கினான். அதன் காரணத்தினால் அவர்கள் நல்ல உடல் பலமிக்கவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மலைகளை குடைந்து அழகிய வடிவமைப்பில் வீடுகளை அமைத்து வாழ்ந்து வந்தனர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்கிய அருள்களை அனுபவித்த அந்த மக்கள் ஆணவம் கொண்டனர். தன்னை யாராலும் அசைக்க முடியாது என்ற எண்ணத்தில் வாழ்ந்தார்கள். அந்த மக்களுக்கு போதனை செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினான். அவர்கள் அந்த மக்களுக்கு போதனை செய்தார்கள். ஆனால் ஆணவமும் அகங்காரமும் கொண்ட அந்த மக்களோ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை ஏற்கவில்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூகத்தில் உள்ள பலவீனமான மக்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள். இதை வைத்து ஆணவக்கார கூட்டம் சத்தியத்தை எதிர்த்தது. நீ ஒரு நபி என்பதற்கு ஒரு அத்தாட்சி வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்டார்கள். அதிசயமாக உள்ள ஒரு கற்பாறையில் இருந்து ஒரு ஒட்டகம் வர வேண்டும் என்றும் கேட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள். அதன் காரணமாக அதிசயமாக ஒரு ஒட்டகம் வந்தது. இருந்தும் அந்த மக்கள் சத்தியத்தை ஏற்கவில்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து, இது அல்லாஹ்வினுடைய ஒட்டகம், இதற்கு நீங்கள் எந்த தீங்கும் செய்து விடாதீர்கள். இந்த ஊரினுடைய கிணற்றில் அது நீர் அருந்தும், பூமியில் அது மேய்ந்து திரியட்டும். அதற்கு தீங்கு செய்தால் அல்லாஹ்வினுடைய தண்டனை வரும் என்று எச்சரித்தார்கள். இருந்தும் அந்த ஊரில் உள்ள 9 குழப்பக்காரர்கள் ஒன்று சேர்ந்து அந்த அதிசய ஒட்டகத்தை அறுத்து விட்டனர். அது மட்டுமல்லாமல், நீ எச்சரிக்கை செய்த அந்த தண்டனை நீ கொண்டு வா என ஆணவத்தோடு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சவால் விட்டார்கள் அந்த மக்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையோடு 3 நாள் உங்களுக்கு அவகாசம் உண்டு, அதன் பின்னர் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த சமூக கூட்டம் தன்னுடைய கற்குகை வீடுகள் தங்களை பாதுகாக்கும் என நம்பி இருந்தார்கள். அந்த 3 நாட்களும் நகர்ந்தன. மிக பெரிய இடி முழக்கத்தினால் அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயே அவர்கள் சடலங்களாக கிடந்தார்கள். அந்த மக்கள் அழிக்கப்பட்ட ஊர் மத்தாயினு சாலிஹ் என்ற பெயரில் இன்றும் காணக்கூடியதாக இருக்கின்றது. நம் அனைவருக்கும் இதில் ஒரு படிப்பினை உண்டு. அல்லாஹுவை மீறி நாம் ஆணவத்தோடு இந்த உலகத்தில் திரியக்கூடாது. அல்லாஹினுடைய கட்டளையை மீறுபவர்களுக்கு அழிவைதான் அவர்கள் சந்திப்பார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.